வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல். நாம் இந்த இடியாப்பத்தை எப்படி ரெடி பண்ணியிருக்கோம்னா, வெள்ளைக்கார அரிசி அல்லது இட்லி அரிசின்னு சொல்லுவாங்க. அதை வந்து மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக்கி அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். அந்த மாவை வந்து நல்ல தண்ணியை கொதிக்க வச்சு அதில் நல்லெண்ணெய் உப்பெல்லாம் போட்டு மாவை நல்லா கிண்டி கெட்டியாக எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த இடியாப்பமாக இதை புழிஞ்சு இட்லி தட்டில் வச்சு நல்லா வேக வைக்கிறோம். அதுக்கு ஒரு குருமா வச்சுருக்கோம். இது தேங்காய் போடாத ஈஸியான குருமா. இது இட்லி தோசைக்கும் நம்ம செஞ்சுக்கலாம், சப்பாத்திக்கு கூட வச்சுக்கலாம். வெங்காயம், தக்காளி, சோம்பு போட்டு தாளிச்சிட்டு நல்லா வதக்கிட்டு பொட்டுக்கடலையை நல்லா பொடி பண்ணி அதை கரைச்சி இதோடு சேர்த்துடணும். கொஞ்சோண்டு கரம் மசாலா தூளும் போட்டுக்கணும். தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வச்சிடலாம். இந்த புழுங்கல் அரிசி இடியாப்பம் வந்து ஈஸியாக செய்யலாம். ஏன்னா மாவு வந்து கெட்டியாக இருந்தால் கூட நம்ம பிழிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஸ்ரீலக்ஷ்மி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.